சரி, இப்போ இந்த ஜீவ புஸ்தகம் அதை பற்றின ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மோசே ஜீவ புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். முதல்ல மோசே தான் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 32 அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 32 அதிகாரம் 32வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மோசே கர்த்தரோடு பேசும்போது சொல்கிறாரு. 113வது பக்கம் எடுத்துட்டிங்களா பழைய ஏற்பாட்டில், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். உம்முடைய புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். மோசேக்கு அப்போவே ஒரு வெளிப்பாடு இருந்தது. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், தேவன் அதில் பெயர் எழுதி வைக்கிறார் என்பது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது எனக்கு தெரியும், அதை கிறுக்கி போட்டுருங்க. கிறுக்கி போட்டால் என்ன ஆபத்து? நரகம், மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது தன்னுடைய மோட்ச பாக்கியத்தை தியாகம் பண்ணி செபிக்கிறார். அதான் திறப்பில் இருந்து செபிக்கிற ஜெபம். விலைக்கரையும் கொடுத்து அவங்களோட நானும் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணி. தேவன் அதை பார்த்து அப்படியே தேவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்னடா இவன் இந்த அளவுக்கு மோட்சத்தையே விலைக்கரையமாய் கொடுக்கிறானே என்று சொல்லி. அது தேவனுடைய புஸ்தகம்னு சொல்லப்படுது. தாவீது கூட இந்த புஸ்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பாருங்கள், தாவீது சங்கீதம் 69:28 பாருங்கள். 69ஆம் சங்கீதம் 28வது வசனம் பாருங்களேன். தாவீது குறிப்பிடுகிறார், இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இது 712வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ ஜீவ புஸ்தகன்னு அது தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தார். தாவீதுக்கு அதை பற்றி தெரிந்தார். ஜீவ புஸ்தகன்னு ஒன்று பரலோகத்தில் புஸ்தகம் இருக்குது, அதில் பேர் எழுதப்படணும், அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி. இப்போ இவர் என்ன சொல்கிறார்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்படுவதா, துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, பாவத்தில் நடக்கிறாங்க, சத்தியத்தை எதிர்க்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அவனுடைய பேர் கிறுக்கப்படுவதாக. நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ நீதிமான்களுடைய பேர் தான் அதில் எழுதப்படும். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் பெற்றவங்க தான் நீதிமான்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களா, நீங்கள் தான் நீதிமான்கள். உங்கள் பேர் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். பக்தி உள்ளவர்கள் பெயர் அல்ல, அறிந்து கொள்ளுங்க. பக்தியாக இருந்தால் பரலோகத்து பெயர்லாம் இல்லை, முடியாது. நீதிமானாக்கப்படணும். இயேசு, அதாவது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அப்போ அந்த அனுபவத்தை பெற்றவங்க பேர் தான் எழுதப்படும். அவர் சொல்கிறாரு, இந்த நீதிமான்களுடைய பெயரோடு இந்த துன்மார்க்குடைய பெயர் இருக்கக்கூடாது, பேரை கிறுக்கப்படுங்க ஆண்டவரே என்று சொல்வதை பார்க்கிறார். அப்போ அவருக்கு தெரிந்தது ஜீவ புஸ்தகம் உண்டு என்பதை. இப்போ இயேசு சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம், அதில் சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அவங்க போய், நீங்கள் போய் என் நாமத்தினால் பிசாசை துரத்துங்க, எண்ணெய் பூசி ஜெபிங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். இவங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஒளிஞ்சேற இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசு போகுது, இயேசுவின் நாமத்தில் கை வச்ச வியாதியஸ்தர் சுகமாகறாங்க, அற்புதம்லாம் நடக்குதா. இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். திரும்பி அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படி செஞ்சோம், பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, பெரிய சந்தோஷப்படுறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? 20வது வசனத்தில், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், நான் ஜெபம் பண்ண பிசாசு போகுது, வியாதி சுகமாகுது, அது குறித்து சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை பின்பற்றி வர உங்களை அர்ப்பணித்து கொண்டு நீதிமான்கள் ஆனபடினால உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜீவ புஸ்தகத்தில். அதுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்படணும். பிசாசு போது கை வச்சு அற்புதம் நடக்குது, அதுக்கு மகிழ்ச்சி அடையாதுங்க.
அப்போ அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஜெபிச்சா செத்தவங்க உயிரோடு எழும்பலாம், நீங்கள் ஜெபிச்சா சப்பானி நடக்கலாம், நீங்கள் ஜெபிச்சா பிசாசு ஓடலாம். அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அதுக்கு தான் சந்தோஷப்படணும் இயேசுவே சொல்லுகிறார். அதனால் இந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு பெருமைக்கு இடம் கொடுத்துறாமல் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரே அதுக்கு சந்தோஷப்படுங்கள். அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம். உங்கள் பெயர் இருக்குதா? நிச்சயம் இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? அந்த நிச்சயத்தை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் முத்திரை. நம்ம பேர் அங்கே எழுதப்பட்ட நிச்சயம் நமக்குள்ள தான். அன்றைக்கி மோசைக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது, இயேசு அதை சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்தது. இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க, 273வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் சொல்கிறார், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இங்கே அதாவது எயோதியாள் சிந்திக்கையா அவளை பற்றி சொல்லிட்டு, இவங்கெல்லாம் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில், அதாவது பவுல் சுவிசேஷம் அறிவித்து போய்கிட்டே இருக்கார்ல, ஒரு டீம் அவர் கூட இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சரிங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட ஒந்தித்து வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறார். அப்போ சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படணும். இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். கைப்பறி கொடுப்பது, சுவிசேஷம் சொல்லுவது, தெரு பிரசங்கம் பண்ணுவது, மற்ற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்துவது, இதை செய்கிறவங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சர்ச்சில் கமிட்டி மெம்பர் ஆகிட்டா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும்? நோ. கமிட்டி மெம்பர் கூட 4 வருஷம் தானே, அப்புறம் அடுத்த தேர்தலில் வந்தால் தான் மெம்பரு, இல்லாட்டினா நோ. அது குறித்து பெருமை பாராட்டி செக்ரட்டரி ஆக்கும், ட்ரெஷரர் ஆக்கும், கமிட்டி மெம்பர் ஆக்கும். டோன்ட் சே லைக் தட். இந்த பெருமையில் உங்களை அழித்து கொள்ளாதங்க. பெருமையில் உங்களை அழித்து கொள்ளாதங்க. நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறீங்க அல்லது பிஷப்பு, மாடரேட்டர், அதை வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. அப்படி ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்படலை. அதை வச்செல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அவங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்டவர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுவிசேஷத்துக்காக என்ன நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்களா? பணத்தை செலவு பண்ணுறீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சொல்லுங்கள். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும் என்பது இன்னும் 2 வசனத்தில் உறுதிப்படுத்தலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். இது கடைசி புஸ்தகம், 354 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க? தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டு உள்ளவங்க, அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. யார் போவா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த ஜீவ புஸ்தகத்துக்கு பெயரே ஆட்டுக்குட்டியானவர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கிற தேவாட்டுக்குட்டின் யோவான் ஸ்நானம் காமிச்சார்ல, நமக்காக ஒரு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்ல, அவருடைய புஸ்தகம். அதனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். காணிக்கை கொடுக்குற பேர்லாம் அங்கே எழுதப்படாது.
நீங்கள் காணிக்கை கொடுத்தா சர்ச்சில் ரசீது கொடுப்பாங்க. எங்கள் ஊழியத்துக்கு நீ காணிக்கை கொடுத்தா ரசீது கொடுத்து தேங்க்ஸ் லெட்டர் அனுப்புவோம். அதை கொண்டு காமிச்சு பல்லவத்துக்கு போக முடியாது. நான் இயேசுடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தேன், என்னை பல்லவத்தில் விடுங்கன்னா, முதல்ல உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? அதான் முக்கியம். அதனால் இயேசுடிக்கிற ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தெல்லாம் பல்லவத்துக்கு போக முடியாது. சில ஊழியர்கள் கொஞ்சம் முன்னால் சொன்னாங்க, ஒருத்தர் அதாவது ஆண்டவர் பல்லவத்துக்கு போனார். அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்துலேருந்து ஒரு ஷீட் அப்படி கிழிச்சு கொடுத்தார். அது என்னது ஆண்டவரேன்னு கேட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு பேப்பர் உனக்கு தர்றேன். எதுக்கு ஆண்டவரேன்னா, உன் ஊழியத்துக்கு உனக்கு யார் யாரெல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்களோ அவன் பேரெலாம் எழுது அப்போ அவங்கெல்லாம் பல்லவத்துக்கு வந்துடலாம். எவ்வளவு காசுக்காக ஏமாத்துகிற ஊழியர்கள்! இப்படிலாம் ஒரு நாள் இயேசு சொல்லவே மாட்டார். ஏன்னா அது வேதத்துக்கு புறம்பானார். ஜீவபுஸ்தகத்தின் பேப்பர்லாம் கிழித்து மோகன்லாஸ் கையிலெல்லாம் தர மாட்டார். அவரெலாம் நினச்சி யார் பேரையும் எழுத முடியாது. அது பரலோகத்தின் தேவன். அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது. மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் காணிக்கை கொடுத்துட்டு அவங்க பேர் எழுதிடுவாங்களா? நோ, ஏமாந்து போகாதங்க. சில ஊழியர்கள் உங்கள்கிட்ட காணிக்கை பறிப்பதற்காக இந்த பொய்யான செய்திகள்லாம் சொல்கிறாங்க. ஏமாந்து போய் நிற்காதங்க. நான் காணிக்கை கொடுத்துட்டேன், பல்லவத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறதை கவனிங்க. 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:15 முந்தின பக்கம் புரட்டுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஒன்றாரு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாவிட்டால் அக்கினி கடலாகிய நரகத்திலே பங்கடைவீங்க. நீங்கள் அற்புதம் கூட பெற்றிருக்கலாம். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது என்னை குணமாக்கினார். மரணப்படுக்கை இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கினார். நான் ரொம்ப பக்தி உள்ள கிறிஸ்தவன். நான் 3 வருஷம் சர்ச்சுக்கு போவேன், நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப பக்தியாக இருந்தேன். 3 இயர்ஸ் கழிந்தார். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு முகாமில் போனபோது சந்தித்தார். நீ பக்தியாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு வர முடியாது தம்பினார். நான் நினச்சேன், இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கிட்டார், அப்போ பரலோகத்தில் எனக்கு இடம் இருக்கணும்ல. ஆண்டவர் சொன்னார், நோ, அது ஒன்று சரீர சுகத்துக்கு. அது சரீரத்தில் சுகம், இந்த பூமியில் சுகமாய் வாழ நான் செய்த அற்புதம். அதை வச்சு பல்லவத்து போக முடியாது. நீங்கள் அற்புதம் பெற்றதுனால அதை வச்சு பல்லவத்து போக முடியாது. என்கிட்ட இந்த பிசாசிலேருந்து இயேசு விடுதலை கொடுத்தாரு, வியாதி சுகமாக்கினார், சப்பானியாக இந்த நடக்க பண்ணார், அதனால் பல்லவத்து போயிடலாம். இல்லை, என்கிட்ட சொன்ன சப்பானியாக கிடந்த என்ன சுகமாக்கின இயேசுவை சொன்னார், நீ இப்படியே வாழ்ந்தால் பல்லவத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் என்னோட பேசினார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எந்த கிறிஸ்தவனும் எனக்கு சொல்லலை. அப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. ஆண்டவர் நேரடியாக எனக்கு சொன்னார். அப்போ தான் நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். ஏமாந்து போகாதங்க. பரலோகத்துக்கு போகிறது காணிக்கை கொடுத்தும் போக முடியாது, பணம் கொடுத்தும் போக முடியாது. நீங்கள் சர்ச்சு கட்டி கொடுக்கறனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் சர்ச்சு கட்டி கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும். அதை மறந்துடாருங்க. பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, எழுதப்படணும். சரி, ஒரு முறை ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதிட்டா முடிஞ்சுதா? இன்றைக்கி அதானே சொல்கிறாங்க, கிருபை கிருபை கிருபை, சூப்பர் கிருபை, ஹைப்பர் கிருபை. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டியா முடிஞ்சது, அப்புறம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசம் வந்திருக்கிறது. கேட்க நல்லா இருக்குதில்ல? செவித்தின உள்ள தங்களுக்கு பிரியமான போதகர்களை தேடிக்கொள்ளுவாங்க. நல்லதாக இருக்கும் கேட்க. ஆனால் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு? ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பிறகும் கிறுக்கப்பட்டு போகும். அவங்களுக்கு நரகத்தில் தள்ளப்படக்கூடும். வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. யாத்திராகமும் 32:33 பாருங்கள். யாத்திராகமும் 32:33 மோசேகிட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 32:33 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான், பேர் எழுதப்பட்டாச்சு, முடிஞ்சதா?
திரும்ப அவன் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து துக்கப்படுத்தினால் அந்த பேர் கிறுக்கப்பட்டு விடும். ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் எழுதப்பட்டிருந்தாலும் கிருப 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 சூப்பர் ஹைப்பர் கிருப சூப்பர் மார்க்கெட்டு தான், ஹைப்பர் மார்க்கெட் தான் இருக்குது. இங்கே அப்படி கிருபெல்லாம் கிடையாது, ஒரே கிருப. ஏமாந்து போகாதங்க. கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கேட்குறக்க நல்லா இருக்கு. அப்போ எப்படியும் வாழலாம், கிருப நம்ம பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு அப்படின்னு கிறுக்கப்படும். ஆண்டவரே சொல்கிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 69:28 தாவீது என்ன சொல்லுகிறார்? அவருடைய பெயரை ஆண்டவரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவன் பெயர் கிறுக்கப்பட்டு போகட்டும். நீதிமான்களோடு அவன் பெயர் எதுக்கு இருக்கணும்? அதுதான் சத்தியம். இதை தாவீது அறிந்திருந்ததுனால தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது மூலமாய் சொல்லுகிறார். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்போ கிறுக்கி போடுகிறது ஒன்று இருக்குது, பைபிள் இருக்குல்ல. ஒரு முறை எழுதப்பட்டால் முடிஞ்சிடும். அப்படி கிடையாது தம்பி, கிறுக்கப்பட்டு விடும். நீ துணிகரமாக மறுபடியும் பாவத்தில் போயிட்டு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு கிருப கிருபன்னு சொன்ன உன் பேர் கிறுக்கப்பட்டு விடும். அறிந்து கொள். வசனம் சொல்லுங்க, ஏமாந்து போகாதுங்க, ஏமாந்து போகாருங்க. ஆண்டவரே சொல்கிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பேன். யார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. இங்கே அந்த வார்த்தையில் இதை குறித்த நாளையிலேருந்து நான் பேச போகிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன். பரலோகத்துக்கு போனால் ஒரு முக்கியமான வார்த்தை திரும்ப 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 ஆண்டு சொல்ல, ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். எதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், நம்ம எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், அதை குறித்து தான் நாளையிலிருந்து உங்களோட பேசும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்தி கவனிங்க. இந்த வசனம் கிறுக்கி போடப்பட்டு விடும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. வெளிப்படுத்தல் 22:19 பாருங்கள். வெளிப்படுத்தல் 22:19 கடைசி அதிகாரம், கடைசி அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புஸ்தகத்தின் பெயரை எடுத்து போட்டுருவாராம். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை மாற்றினீங்க, இஷ்டப்படி கர்த்தர் பேசினதுக்கு உங்கள் இஷ்டப்படி வளைச்சி உங்களோட இஷ்டப்படி நெளிச்சு மக்களுக்கு ஏமாத்துகிற மாதிரி வசப்படுத்துகிற மாதிரி நீ பேசின, ஓம் பங்கு இழந்துருவேன். ஜீவ புஸ்தகத்திலேருந்து கர்த்தர் பெயரை எடுத்து விடுவார். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, மத்தேயு 24:13 ஆண்டவர் சொல்லும்போது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, முடிவு பரியந்தம் நிற்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்படாமல் நீ பத்திரமா பாதுகாக்கணும். அது உன்னுடைய வேலை. முடிவு பரியந்த நிலை நிறந்தால் தான் ரட்சிக்கப்படுவான். அதுதான் ஃபைனல் சால்வேஷன். நம்ம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு. அதை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அதனால தான் 2 தீமோத்தேயு 1:14 பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 1:14 ஆண்டவுடைய வசனம் என்ன சொல்லுது? நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்ததை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதாக வேதம் சொல்லுகிறதை பார்த்து கவனமாக பார்க்கணும். 1:14 பாருங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை, அந்த ரட்சிப்பு என்கிற நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். அது காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. பரிசுத்தாவியினாலே நமக்கு பரிசுத்தாவியினர் உதவி செய்வார். அதனால தான் தினம் ஜெபிக்கணும், தினம் வேறு வாசிக்கணும், தினம் ஆண்டோட சமூகத்துக்கு போகணும். தினமும் நம்முடைய குறைகள், சின்ன சின்ன மிஸ்டேக்களை உடனுக்குடன் அறிக்கையிட்டு பரிசுத்தம் அடைந்து கொள்ளணும். ஆண்டோட்ட அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தில் வரணும் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் பின்வாங்கி போனால் பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அப்போ கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கேன்னா ஒன்று வாசிக்கிட்டோமா? யோனா 2:8 வாசிங்க. ஒரு கிருபைன்னு பேசுகிறாங்கல்ல, கிருபை பற்றி நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7
யோனா 2:8 பாருங்க. நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவர் கிருபை உள்ளவர் தான். ஆனால் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபை நீங்கள் போக்கடித்து விடக்கூடாது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யானதை சொல்லி சொல்லி ஏமாத்துறான் பாருங்க, அதை பற்றி கொண்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, எப்படியும் வாழலாம் கிருபை, எப்படியும் ஜீவிக்கலாம் கிருபை, எப்படியும் பாவம் செய்யலாம், டான்ஸ் ஆடியே நம்ம வாழ்க்கைனால கழிச்சிடலாம். ஏமாந்து போகாதங்க. கிருபையை போக்கடிக்கிறார்கள். உங்கள் கிருபையை போக்கடிச்சிட்டீங்க. உங்களை விட்டு போனது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை விட்டு கிருபை போனது உங்களுக்கு தெரியல. அதான் சொல்ல, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோசித்து பாருங்க. அப்போ ரோமர் 6:1 பாருங்க. ரோமர் 6:1 அந்த வசனத்தில் என்ன சொல்லி கிருபை பற்றி சொல்லும்போது, ரோமர் 6:1 பாருங்க, 213 பக்கம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும், பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும். அதனால பாவத்தில் நிலை நிற்கலாமோ? கூடாதே. நோ. வசனம், பாவத்தில் நிலை நின்றீங்கன்னா கிருபை போயிடும். அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தில் விழுகிறோன்னா எழும்புவதற்கு கிருபை உதவி செய்யும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ தேவ கிருபை உதவி செய்து நடத்துமே இல்லாமல் பாவத்தில் நிலை நிற்பதற்கு கிருபை அல்ல. அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள 2க்குள்ள வித்தியாசத்தை. இப்போ 2வது வசனம் பாருங்கள். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? எப்படி திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்போம்? குடிச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணி கொண்டு சிகரெட்டை ஊதிக்கொண்டு போதை வசை பயன்பட இஷ்டப்படி அலைந்து கொண்டு கிருபை 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 நான் பல்லவத்துக்கு போயிடுவேன்னோ உன்னை நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். பிசாசு உங்களை ஏமாற்றிட்டான். பொய்யான காரியத்தை சொல்லி மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறவங்களுடைய கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஆபத்து. மனம் திரும்பி ஒழுங்காக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ரோமர் 6:14-15 வாசிங்க. பாருங்கள், அதே அதிகாரத்தை பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் சத்தியம். பாவம் பாவத்தை செய்துக்கிட்டே கிருபைன்னு சொல்லக்கூடாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கத்தான் கிருபை. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. திரும்ப வசனம் சொல்லுது, கிருபைக்குள்ளே உட்பட்டிருக்க எப்படி வாழலான்னோ பாவம் செய்யக்கூடாதே அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரே, பாவத்தை குறித்த பயத்தோடு ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும், கிருபை தாங்க, சோதனை வருது, கிருபை தாங்கன்னா தேவன் கிருபை தருவார். பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவார். பாவத்தை ஜெயிக்க கிருபை தருவார். மேற்கொள்ள கிருபை தருவார். பாவத்தில் நீங்கள் கட்டப்பட்டுறாதபடி அமிழ்ந்து விடாதபடி தேவன் பரிசுத்தத்தில் நடத்த கிருபை தருவார். அதுக்கு தான் கிருபை. நல்லா புரிந்துக்கோ, இல்லைன்னு உங்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு விடும். நிறைய பேருடைய பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு குடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு உலக மக்களை போல் அலைஞ்சிட்டு நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், பேரெல்லாம் எழுதப்பட்டாச்சு, கிருபைன்னு உங்கள் பேர் கிறுக்கப்பட்டாச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒழுங்காக திரும்ப மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா திரும்ப எழுதப்படும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தால் திரும்ப ஆண்டவருடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவார். அதனால் கிறுக்கப்பட்டு போச்சுன்னா ஒரு நாள் மரணம் வரும்போது தெரியும் உடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாகிவிடும். அதனால் இந்த நாளில் ஆண்டவரே என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்க கேளுங்க. ஒரு 3 நிமிஷம் இருக்குது. அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே. என் குடும்பத்தார், என் பிள்ளைங்க, என் மனைவி, கணவன், என் கூட பிறந்த எல்லாரும் பேரும் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே. பரலோகத்துக்கு வரணுமே. ஜெபம் பண்ணுங்க. வெறும் பக்தி தான் இருக்கிற, மனம் திரும்புதல் இல்லையே. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லாரும் மனம் திரும்பணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்தில் நிலை நிற்கணும், ஆவியானுடைய உதவியினால் பரிசுத்தமாக வாழணும். கிருபை தாங்க. ஆண்டவரே, ஐயோ நான் ஏமாந்து போனேனே, ஒப்பு கொடு. வாலிப மகளே, நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். உனக்கு சொல்லப்பட்டது பாதி சொல்லப்பட்டு நீ பொய்யானதை நம்பி கிருபையை போக்கடித்து விட்டாய். இந்த நாளிலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தின் அக்னி உனக்காக காத்திருக்கிறது. நரகத்தின் வாசல் உனக்கு
உனக்காக திறக்கப்பட்டிருக்க. சாத்தான் வாசல்ல நின்று உன்னை இழுத்து கொண்டே செல்ல போகிறான். அன்றைக்கு நீ கதறுவாய். உன்னுடைய கிருபையை நீ போக்கடித்ததுனால ஒருவரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. இது கிருபையின் நாட்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துரு ஒப்புக்கூட. ஐயோ, நான் ஏமாற்றப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பேர் கிறுக்கப்பட்டிருந்தா திரும்ப எழுதுங்க. இயேசுவே, என் பேர் கிறுக்கப்படக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாழணும், கிருபை கொடுங்க. பரிசுத்தத்தை வாழ்வதற்கு கிருபை கொடுங்க. பாவத்தை மேற்கொள்ள கிருபை கொடுங்க. ஜெபி. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. ஐயா ஜெபம் பண்ணுங்க. தப்பான உபதேசம், பொய்யானதுக்கு விசில் அடித்து ஜாலியாக இருக்கிறீங்களா? மரண நேரம் நெருங்கி வரும்பொழுது தெரிஞ்சிடும். பாதாளத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த இருளின் ஆதிக்கங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அன்றைக்கு நீங்கள் தடுமாறுவீங்க, கலங்குவீங்க. ஐயோ, நான் அறியாமல் போய்த்தேனே என்று சொல்லி அந்த அழிவு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்குதா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா? சபை பணத்தை திருடுறீங்களா? சபை சொத்தை வித்து சாப்பிட்டீங்களா? நீங்கள் கள்ளர்கள், உங்களுக்கு நரகம் நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஜீவபுஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆமாம், சர்ச்சு நிலத்தை வித்து தின்ன கோடிக்கணக்கான பணத்தை திருப்ப கொடுக்காம பரலோகத்துக்கு நீங்கள் செல்லவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். பணத்துக்காக நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் பணம் என்று சொல்லி மோட்ச பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், ட்ரெஷரர்கள், இந்த சபை பொறுப்பில் இருக்கிறவங்க, எவ்வளவு பணத்தை நீ மிஷினர்கள் சம்பாதிச்சு வச்ச பணத்தை நீ திருடி ஏமாத்தன, சொத்தை வித்து ஏமாத்தன. உனக்கு நரகத்தின் வாசல் திறந்திருக்கிறது தெரியுமா? உனக்கு கிருபை நீ போக்கடித்து விட்டாய் தெரியுமா? உன் பேர் கிறுக்கப்பட்டு விட்டது தெரியுமா? நீ சரிப்படுத்தாவிட்டால் நீ அவனுடைய நரகத்தின் அக்னிக்கு தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள். இப்பவே ஆவியானவர் உன்னோடு போராடுகிறார். இந்த கிருபை நாட்களில் மனம் திரும்பு. ஆமீன். ஒருத்தனிடத்தில் அநியாயமாய் வாங்கினா 4 தனியாக திரும்ப கொடுத்த போதுதான் சகைவுக்கு ரட்சிப்பை வந்தது. நீ திருடன பணத்தை திரும்ப கொடு, சபை பணத்தை திரும்ப கொடு, மிஷினர்கள் சம்பாதித்த சொத்தை திரும்ப கொடுக்காம நீ பரலோகத்துக்கு வரவே முடியாது. நரகத்தின் அக்னி தான் உனக்கு என்பதை அறிந்து கொள். இன்னும் எவ்வளவு நாள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்போம்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்கள் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கிருபையின்படி இறங்கும், எனக்கு மன்னியும், நான் சரிப்படுத்துறேன், திரும்ப கொடுத்துறேன். ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படன்னு கேள்வி போலது. ஐயா, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், கணவர் திருடினர் உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் ஒத்து போனீங்கன்னா அன்னனைய சப்பிரால் கதை தான். விழுந்து செத்து நரகத்துக்குள்ளே தான் போகணும். நீங்கள் உடனே எச்சரிப்பை கொடுத்து கர்த்தருடைய பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்கள். சபை சொத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் குடும்பமாக நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது வந்துடும். தெரிந்து நீங்கள் உணராதபடி திமிராக இருந்தால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் வெளிப்படும். சிலர் நியாய தீர்ப்புக்கு முன்பாகவே சில பாவங்களுக்கு கண்டம்னேஷன் வந்துவிடும். நியாய தீர்ப்பு முந்தி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. நியாய தீர்ப்பு முந்தி கொள்ளும். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே, அந்த பெயர் பாதுகாக்கப்படணுமே, அதுக்காக நான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். நான் தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் பரிசுத்த பாதையில் நடக்கணும். ஆண்டவரே, இந்த பொய்யான செய்திகளை கேட்டு, இந்த கள்ள உபதேசங்களை கேட்டு, பணத்துக்காக உபதேசம் பண்ணுகிற கள்ளர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஏமாந்து போயிடக்கூடாது. ஒப்பு கொடுங்க. கிருபையை போக்கடித்த சிலர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கிருபையை போக்கடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் மனம் திரும்பாத பட்சத்தில் அதனால தான் கிருபை எடுக்கப்பட்டு விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்தின் முடிவில் தான் கிருபை முடியும் என்று. இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுத்தும் தான் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறான். சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான். சடுதியான மரணம் வரும், சடுதியான அழிவு வரும். உங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். கிருபை நீங்கள் போக்கடிச்சதுனால, நீங்கள் ஆண்டவர் கொடுத்த தருணத்தை புறக்கணிச்சு போட்டதுனால திடீரென்று மரணம் சம்பவிக்கும். திடீரென்று நாசம் உங்களை நிற்கும் என்று வேதம் சடுதியில் நாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு மனம் திரும்புகிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. கிருபையாக இறங்குங்க. அவங்களோட பேசுங்க. ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவளாய் காணப்பட கிருபை தாரும். அந்த பெயரை பாதுகாத்தவளை கிறுக்கி போடப்படாதபடி அந்த ஆண்டவரை
ஆண்டவரே இந்த பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயரை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கள்ள உபதேசங்கள், ஏமாற்றுகிற உபதேசங்கள், பொய்யன் உபதேசங்களை நம்பி கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனம் அவளுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யட்டும். உம்முடைய வசனம் மேற்கொள்ளட்டும். கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ரொம்ப முக்கியமாக கவனிங்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டீங்க. முன்னால் இடையில எத்தனை பாவம், எத்தனை ஏமாத்து, எத்தனை வஞ்சகம். இப்போ ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, கிருபை நினச்சிக்கிட்டீங்க, போக்கடிச்சிட்டீங்க. பொய்யானதை நம்பி கிருபையை போக்கடிச்சிட்டீங்க. மறுபடியும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து காரியத்தை சரிப்படுத்துங்க. கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுங்க. அடுத்தவங்க சொத்துக்களை ஏமாறின திருப்பிங்க. அடுத்தவங்க சொத்தை திருடினாலே ஆபத்துன்னா, கர்த்தருடைய சொத்தை திருடுனா, மிஷினரிகள் சம்பாதிச்சது கர்த்தருடைய சொத்து, அதை திருடுனா எப்படி நரகத்துக்கு தப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரத்தில் சடுதியில் நாசம் வரும். பல முறை கடிந்து கொள்ளப்பட்ட பிடரிய கடினப்படுத்துகிற சகாயமின்றி சடுதியில் நாசமடைவன் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாசம் உங்களுடைய குடும்பத்தை வந்து சந்திக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. டோன்ட் பிளே வித் காட். மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. கள்ளோபதேசம் உங்களுக்கு வசதியாக இருக்குது, நல்லா இருக்குது, நீ போனீங்க, கிருபையை போக்கடிச்சிட்டு சாத்தான் வா ராஜா வா நரகத்துக்குள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுவான். ஏமாந்து போகாதுங்க. அதனால் ஜாக்கிரதையாக வேதம் வாசிங்க, ஜெபிங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணம். நாளைக்கு இன்னும் முக்கியமான செய்தி, வெளிப்படுத்தின விசேஷத்திலேருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார், பரலோகத்தில் எப்படி ஆசீர்வாதம் பெற முடியாது, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்வார், இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து அறியணும். முக்கியமான செய்திக்கு கவனமாக செவி கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.